ஓம் சாந்தி. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம். இந்த கலியுக இறுதியில துக்கம் நிறைந்த உலகத்துல முக்கியமா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கு. நிறைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மனசுக்குள்ள இந்த ஒரு கேள்வி இருக்கு. நாங்க தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம், பரமாத்மாவோட வழிபடி நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் தான் எங்களை சுத்தி இருக்கு. அப்போ நாங்க என்ன செய்யணும்? சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சுதந்திரமா சேவை கூட பண்ண முடியல, சுதந்திரமா வெளியில போயிட்டு கூட வர முடியல. சில தாய்மார்கள் சகோதரிகளுடைய மனசுல இந்த ஒரு கேள்வியும் இருக்கு. தீய எண்ணம் கொண்ட மனிதர்களிடமிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது? இது போல எல்லா கேள்விகளுக்கும் பாப்தாதா சில ஆழமான ரகசியங்களை சொல்லியிருக்காரு, சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பரமாத்மா சொல்றாரு, முதல்ல இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு சாதாரண ஆத்மா கிடையாது. நீங்க சிவ தந்தையினுடைய குழந்தை. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவன், அவருடைய நேரடி குழந்தை நீங்க. நீங்க தான் சக்தி சொரூபமான ஆத்மாக்கள். சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லைன்னு பக்தியில கூட சொல்றாங்க. அப்படி சிவனுக்கு ஈக்குவலான ஆத்மா நீங்க. பல நேரங்கள்ல தாய்மார்களும் சகோதரிகளும் தங்களை ரொம்ப பலகீனமா நினைக்கிறாங்க. என்னால இது முடியாது, நான் ரொம்ப தனியா இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் மனசுக்குள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள ஒரு பலகீனங்கள் அதிகமாகுது. இன்னும் சில பேருக்கு இருட்ட பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும், தனியா இருந்தாலே ஒரு பயம் இருக்கும். ஆனா பாப்தாதா என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகளே, தன்னை எப்போதுமே நீங்க பலகீனமா நினைக்காதீங்க. தங்களை ரொம்ப சக்தி சொரூபமா நினைங்க. நான் இந்த உடல் கிடையாது, நான் ரொம்ப சக்தி நிறைந்த ஆத்மா, நான் சிவபாபாவினுடைய சிவ தந்தையினுடைய நேரடி குழந்தையா இருக்கிறேன். இந்த ஒரு நினைவு உள்ளுக்குள்ள இருந்தாலே ஒரு தெய்வீகமான தைரியம் ஆனா உருவாகுங்க. பாப்தாதா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. தூய்மைன்றது வெறும் உடல் அளவுல மட்டும் இல்லைங்க. எண்ணத்திலையும் தூய்மை இருக்கணும், பார்வையிலும் தூய்மை இருக்கணும். இதுவும் முக்கியம். எப்போ ஒரு ஆத்மா தன்னுடைய சுய மரியாதையில நிலைத்திருக்கும் பொழுது, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடத்தை, இவை எல்லாத்திலையும் ஒரு தெய்வீக கண்ணியம் தானா வெளிப்படுதுங்க. அந்த கண்ணியமானது பல தவறான அணுகுமுறைகளை தானாகவே தடுக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனா அதே நேரத்துல பாபா நமக்கு இந்த ஞானத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. இவங்க ரொம்ப நல்லவங்க, அதுக்காக எச்சரிக்கை இல்லாம இருக்கக்கூடாதுன்னு இல்லைங்க. முக்கியமா பாதுகாப்பற்ற இடங்களை தவிர்க்கணுங்க. முக்கியமா இரவு நேரங்கள்ல தேவையில்லாம தனியாக போறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரியவர்களுடைய தொடர்புல இருக்கணுங்க. பாபா சொல்றாரு இல்லைங்களா, நல்ல தொடர்பு நம்மை கரை சேர்க்கும், தீய தொடர்பு நம்மை மூழ்கடிக்கும். யாராவது தவறா நடந்துக்கிட்டாங்கன்னா கூட அதை அமைதியா ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தைரியமா இல்லைன்னு சொல்ல கத்துக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னா, தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் முதல்ல எதை தேடுறாங்க தெரியுங்களா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனத்தை தான் தேடுறாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயத்தை தான் தேடுறாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத தன்மையை தான் தேடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்தா அவங்களே பின்வாங்கி போயிடுவாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, முதல்ல உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க, சுய மரியாதையில நிலைச்சிருங்க. நான் மதிப்பு மிக்க ஆத்மா, நான் பாபாவினுடைய குழந்தை, நான் கண்ணியமான ஆத்மா, நான் சக்தி நிறைந்த ஆத்மா, நான் சிவனுடைய சக்தியாக இருக்கிறேன். இது போல சுயமரியாதை தினமும் நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. நெற்றியினுடைய மத்தியில ஒரு ஒளிமயமான ஜோதி பிந்துவாக உங்களை நீங்க அனுபவம் பண்ணுங்க. இப்போ நினையுங்க, நான் ஒரு தூய்மையான ஆத்மா, நான் சக்தி சொரூபமான ஆத்மா, நான் பயமற்ற ஆத்மா. சிவ தந்தையினுடைய அன்பும் சக்தியும் என்னை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வழியா இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு, எனக்குள்ள ஞானம் இருக்கு, எனக்குள்ள சக்தி இருக்கு. என்னுடைய அன்பான ஆன்மீக சகோதரிகளே, தாய்மார்களே, பாப்தாதா ஒரு ஆழமான வார்த்தையை சொல்றாரு. பயம் வேண்டாம், ஆனா எச்சரிக்கையா இருங்க.
இதுதான் வாழ்க்கையினுடைய சமநிலை. பயம் மனிதனை ரொம்ப பலகீனமாக்குது. எச்சரிக்கை மனிதனை பாதுகாக்குது. ஞானம் மனிதனை முன்னேற்றுதுங்க. யோகம் தான் மனிதனை சக்தி வாய்ந்தவனாக மாற்றுது. இன்றைய கலியுகத்துல ஒவ்வொரு தாய்மாரும், ஒவ்வொரு சகோதரியும் ஒரு விஷயத்தை நினைவுல வச்சுக்கணுங்க. நீங்க பலவீனமானவங்க கிடையாது. நீங்க சிவசக்திகள். நீங்கள் பரமாத்மாவினுடைய குழந்தைகள். உங்களுக்குள்ள அளவற்ற சக்தி இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த உறுதி செய்யுங்க. நான் எப்போதுமே வாழ்க்கையில பயப்பட மாட்டேன். நான் எச்சரிக்கையோட தான் இருப்பேன். நான் எப்பவுமே பரமாத்மா கொடுத்த அந்த சுய மரியாதையில நிலைச்சு இருப்பேன். சிவபாபாவினுடைய சக்தி எப்பவுமே என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கு. நான் என்னையுமே மற்றவர்களையுமே பாதுகாக்கும் சக்தி சொர்பமா இருக்கிறது. இந்த மாதிரி உணர்வை, இந்த மாதிரி எண்ணங்களை தினமும் நமக்குள்ள கொண்டு வரும்போது தானாகவே நம்ம சுற்றி ஒரு சக்தியினுடைய வளையமானது அமைகின்றது. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரம்மா குமாரிகள் தியான மையத்துல இலவசமா நீங்க தியானத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்குக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் மூலமாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரம்மா குமாரிகள் தியான நிலையத்தினுடைய அட்ரஸ் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி.